பீகார் முதற்கட்ட தேர்தலில் நடந்துள்ள அதிகப்படியான வாக்குப்பதிவுக்கு தேஜஸ்வி யாதவுக்கு சாதகமான சூழலின் எதிரொலியா என்ற கேள்வியை வலுக்கச் செய்திருக்கிறது. வயதான நிதிஷ்குமார் ஒருபுறம், அவரை விட ஏறக்குறைய 40 வயது இளையவரான தேஜஸ்வி யாதவ் மறுபுறம் என பரபரக்கும் பீகார் தேர்தல் களத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. வரலாறு காணாத எண்ணிக்கையாக முதற்கட்டத்தில் 64.66% பேர் வாக்களித்திருக்கின்றனர். 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் 56.1% பேர் வாக்களித்திருந்த நிலையில் இந்த முறை வாக்குப்பதிவு 8.5% அதிகரித்திருக்கிறது. இந்த இடத்தில்தான் வாக்குப்பதிவு அதிகரித்துள்ளது யாருக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது என்ற கேள்வியை எழுப்புகிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவு 6ஆம் தேதி நடந்து முடிந்துள்ள நிலையில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு 11ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. 18 மாவட்டங்களில் உள்ள 121 தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. இந்த 121 தொகுதிகளில் உள்ள 3.75 கோடி வாக்காளர்களில் ஏறக்குறைய 2 பங்கினர் வாக்களித்துள்ளனர். கடந்த கால தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பார்த்தால் வாக்குப்பதிவு அதிகரிப்பது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது.